விமானம் ஒன்று இயல்பாக கிளம்பி ஒரு அன்னம் பறப்பதை போல் பறக்க ஆரம்பிக்கிறது. பயணிகள் அனைவரும் இலகுவாக உணர்கின்றனர். திடீரென்று சூழ்நிலை மாறுகிறது. விமான சிப்பந்தி பின்வருமாறு அறிவிக்கிறார்: இயந்திர கோளாறு ஏற்பட்டது. அதை சரி செய்யும் பணியில் விமானிகள் ஈடுபட்டுள்ளனர். அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். விமானம் பத்திரமாக தரையிறங்க என்று அறிவிக்கிறார். அனைவருக்கும் ஒரு பதட்டம். அதுவரை அருகில் இருந்தவர் யாரென்றே அறியாது இருந்தவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பயத்துடன் ஆறுதல் சொல்ல முற்பட்டனர். விமானம் முழுவதும் ஒரே கலேபரம். ஆனால் ஒரு சிறுமி எந்த பதட்டமும் இன்றி சன்னல் ஓரத்தில் அமர்ந்து ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். அனைவருக்கும் வியப்பும் ஆச்சரியமும். அருகில் சென்று, ஏனம்மா, உனக்கு செய்தி எட்டவில்லையா? அல்லது கேட்பதில் குறைபாடா? விமானம் தற்போது ஆபத்தில் உள்ளது. நாம் உயிர் பிழைப்போமா அல்லது அக்கினிக்கு இரையாவோமா தெரியவில்லை. நீ எந்த கவலையும் இன்றி படித்து கொண்டிருக்கிறாயே என்கிறார்கள். அவள் நிதானமாக அவர்களை ஏறிட்டு பார்த்து நம்பிக்கையுடன் சொன்னாள்: விமானத்தை இயக்குவது என் தந்தை. அவருக்கு தெரியாதா தன் மகளை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்று என்கிறாள். அந்த வார்த்தை அனைவர் மனதிலும் நம்பிக்கை ஏற்படுத்தியது. அமைதியாக அமர்ந்தனர். தத்தமது இருக்கைகளில். கோளாறு சரி செய்யப்பட்டு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இன்று பேருந்து மற்றும் இதர வாகனங்களில் பயணம் செய்வோர் ஓட்டுநரையே நம்பி பயணிக்கின்றனர். ஆனால் தொழில் போட்டியாலும் பொறுப்பற்ற தன்மையாலும் ஒரு சில ஓட்டுநர்கள் பயணியர்களின் உயிருக்கு யமனாக அமைந்து விடுகின்றனர். சில நாட்கள் முன்பு தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிருக்கு போராடும் சூழ்நிலையிலும் ஓரமாக வண்டியை நிறுத்தி பயணியரை காத்த அந்த புண்ணிய ஆன்மா சொன்ன செய்தியை இன்றைய ஓட்டுநர்கள் மனதில் கொள்வது அவசியம். ஆழ்ந்த இரங்கல்கள்.